ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வளகாப்பு ப்ரிப்ரேஷன்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமேட்டு பேங்கிள்ஸ்லாம் எங்கே ஷாப்பிங் பண்ணோம். மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஷாப்பிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் அந்த டே இன் மை லைஃப் வந்து எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக எங்கே திருச்சியில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வீட்ல தான் வந்து வளகாப்பு ஆக்சுவலா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு லிமிட்டடா தான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் மை 7th மந்த். வளகாப்புக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஷாப்பிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் நெறைய சர்ச் பண்ணதில வந்துட்டு ஹோல்சேல் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பேங்கிள்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு நெறைய யூடியூப்லலாம் பார்த்தப்போ இந்த மாரி தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆன்லைன்லேயும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி மாசம். ஸோ அந்த வளகாப்புக்கு வந்து நெறைய பேர் வந்து வாங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி குடுப்பாங்கல்ல. ஸோ அதுவும் அந்த டைம்ல தான் வந்துருச்சு. ஸோ அந்த கடையில வந்து செம்ம கூட்டமா இருந்துச்சு. ஸோ அதே சூர்யா பேங்கிள்ஸ் வந்துட்டு இன்னொரு ஷாப் ஹோல்சேல் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடையும் இருக்கு. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க செட்லேருந்து தான் நம்ம அப்படியே பிக் பண்ற மாரி இருக்கும். இங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஒரு ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ எல்லாருமே மோஸ்ட்டா வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் வந்து பிக் பண்றாங்க வளகாப்புக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்துட்டு வேற மாரி பேங்கிள் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் வளகாப்பு டைம்ல எனக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ஒரு சில பேர் எனக்கு வந்து அன்னைக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்டா வந்துச்சு கொஞ்சம் ஸோ இதுதான் வந்து அந்த இன்னொரு செட். இது ஃபுல்லாவே வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த செட்ல அப்படியே வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதில பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம அப்படியே ஹோல்சேல்ல அவங்க வச்சிருக்க கலர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா, நீங்க அப்படியே பிக் பண்ணிக்கிறதுனா இந்த ஷாப் வரலாம். ஆர் எல்ஸ் கலர்ஸும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சூர்யா பேங்கிள்ஸ் வந்து போலாம். 2மே சூர்யா பேங்கிள்ஸ்ன்னு தான் கடை பேர் இருக்கும். நான் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ அது மட்டும் இல்ல, இங்க வந்து அந்த தாம்பூல பையில வந்து போடுவோம்ல மஞ்சள், குங்குமம் அந்த மாரி ஐட்டம்ஸும் வந்து இருந்துச்சு. அண்ட் இது ஃபுல்லாவே வந்து பேங்கிள்ஸ் தான் இருந்துச்சு. ஓ மை காட்! கிட்ஸ்க்குலேருந்து எல்லா சைஸ்லயுமே வந்து ஒரே கடையில இருந்துச்சு. இந்த வைபே வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எல்லாருமே வந்து இந்த வளகாப்புக்கு வாங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஆ ஸோ நான் வந்து அந்த கல்யாண பேங்கிள்ஸ்லேருந்து ஒரு செட் வந்து பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெரைட்டியா கலர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி அம்மாவும் நானும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஹோல்சேல் ஷாப். ஸோ இது வேணும்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஷாப் வந்து இதுதான். ஸோ இதையும் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. அண்ட் லொகேஷனும் நான் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் குயிக்கா வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பேங்கிள் ஷாப்பிங் ஒரு வழியா ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் ஆட் பண்ண வேண்டிய பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு எனக்கு வளகாப்பு பேங்கிள்ஸ் அதுவும் வந்து வாங்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மங்கல்ல போயிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்லேயே வந்துட்டு ஏதாவது ஆட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ நான் வந்து இந்த பாத்திர செக்ஷன்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா என்னலாம் வந்திருக்கு அப்டி சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டுருந்தேன். ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம இங்கே மங்கல்லாம் வரப்போ எனக்கு போரிங்கா இருக்கும். என்னடா அப்டி சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மா கூட வந்து நானும் சேர்ந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த அழகான காஃபி டபரா செட் வந்து இருந்துச்சு. கியூட்டா இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது இன்னொரு மாடல்ல இருந்தது. ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இன் பிட்வீன் அந்த ஷாப்பிங்கில நானும் அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டுருந்தோம். அண்ட் ஃபைனலா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ல என்ன ஆட் பண்றதுன்னு வந்து பார்த்தாச்சு. அண்ட் தாம்பூல பை வந்து பார்த்தீங்கன்னா, அல்லிமால் ஸ்ட்ரீட்ல வந்து குடுத்தீங்கன்னா, அவங்க பேக்ஸ்ல என்ன பிரிண்ட் பண்ணணுமோ, ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணி குடுத்துருவாங்க. அண்ட் மிட்லயே வந்து நமக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து மங்கல்லேயே வந்து உட்காந்துட்டேன். நானும் பிரவீனும் உட்காந்துட்டோம். அண்ட் அம்மா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அதுக்கெல்லாமே பார்த்து முடிச்சுட்டாங்க. அண்ட் வரலட்சுமி பூஜை அந்த டைம்ல வந்து இருந்தனால, அந்த அழகா வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க செட்டு ஃபுல்லாவே. ஸோ, அதுக்கும் திங்ஸ் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த அம்மனுக்கு வந்து இந்த தோடு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியும் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ, மங்கல்ல போனீங்கன்னா, இந்த டைம் வந்து வேணும்னா நீங்க இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பூஜை ஐட்டம்ஸ்ல வந்து இந்த செக்ஷன்ல இது இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ, அதில கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஃபங்ஷனுக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் என்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அது வந்து நேர்லயே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயும் பார்த்துருந்தேன். ஆன்லைன்லயும் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ, ப்ரைஸ் கம்பேர் பண்ணி ஒரு செட் வந்து டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் தீம் வந்து வழக்கம் போல மோஸ்ட்டா வந்து பிங்க்லேயே தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைமும் வந்து பிங்க் தீம்லேயே தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 7த் மந்த் கிட்ட வரும்போது, நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு, நம்ம பாயா இருந்தாலும் ஓகே, கேர்ளா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட் ஸ்பாட் மலக்கோட்டை ரோட்ல வந்து ஷாப்பிங்க முடிச்சுட்டு, இதெல்லாம் தான் நான் மங்கல்ல பர்ச்சேஸ் பண்ணது. கொஞ்சம் கிளிப்ஸ் இங்கே கிளிப்ஸ் ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லி, எப்போ போனாலும் இங்கே கொஞ்சம் 3 கிளிப்ஸ் எடுத்துருவேன். அண்ட் யூசுவலா நான் டெய்லி வேர்க்கு வைக்கிற பிந்தி, அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்ஷனுக்கு ஏதாவது கொஞ்சம் பெருசா பொட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இந்த மாரி பிளெயினாவே வாங்கினேன். ஸோ தட் ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, அந்த இந்த ஒரு கல்லு பொட்டு வந்து எடுத்திருந்தேன். எப்பயாவது யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. அந்த ஃபேன்சி செக்ஷனுக்குள்ள போனாலே வந்துட்டு நமக்கு புடிச்சதெல்லாம் அப்பப்போ வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்றோம்னு தெரியாது. பட் வாங்கி வச்சுருவேன் அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சைடு நோஸ் பின் வந்து வாங்கினேன் கியூட்டா. பட் எனக்கு அந்த டைம்ல போட்டு பார்த்தா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ, அதனால வாங்கி வச்சேன். பட் அன்னைக்கு யூஸ் பண்ணல ஃபங்ஷன் அன்னைக்கு. ஸோ, அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு வளகாப்பு ஷாப்பிங்கில வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக வந்து போனோம். ஸோ, வேற வந்து ஆல்மோஸ்ட் மெயினா எல்லா ஷாப்பிங்கும் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணா, நம்ம ஏதாவது ட்ரெஸ் இருந்தா நல்லாயிருக்குமே அப்படி சொல்லிட்டு, Zudio சைட் தான் வந்து நான் போயிருந்தேன். அங்க வந்து ஃப்ராக் வெரைட்டீஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ, அதனால ஏதாவது ஒரு ஃப்ராக் வந்து பிக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்க போயிருந்தேன். அண்ட் அங்க வந்து ஒரு பிளாக் கலர் ஃப்ராக் வந்து புடிச்சிருந்துச்சு. பட் எடுக்கலாமா? ஒயிட் எடுக்கலாமா? அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஒரு கலர் வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ, இதெல்லாம் தான் வந்து அந்த காஸ்டியூம்ஸ். எது உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இதெல்லாம் தான் வந்து குயிக் ட்ரையல்ஸ். அண்ட் மீன்வைல் வந்து பிரவீனும் வந்து அங்கேயே வந்து அவங்களோட வளகாப்பு ஷர்ட் வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் வர வழியில பார்த்தா யூஸ்டா இருந்துச்சு. செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. புதுசா அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ, யாராச்சும் போனீங்கன்னா, கண்டிப்பா அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. சென்னையில நான் விசிட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இப்ப தான் பார்த்தேன். அதனால போல. டைமும் ஆயிடுச்சு. ஸோ, நெக்ஸ்ட் டைம் போனா நான் வீடியோ எடுத்து போடுறேன். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் இப்போலாம் வந்து மோஸ்ட்டா வந்து இப்போ கிட்ஸோட செக்ஷன் தான் வந்து போய் பார்க்குற மாரி இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. ஸோ, அன்னைக்கு ஈவினிங் அதாவது வளகாப்பு ஈவினிங் அப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ, வளகாப்பு பேங்கிள்ஸு, அதுக்கப்புறமேட்டு மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு பேங்கிள் வந்து சேஃபா குடுக்கணும் அப்டி சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறமேட்டு Amazonல ஆர்டர் பண்ணேன். கரெக்ட்டா 1 டே பிஃபோர் தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு வந்துட்டு சடனா வந்து மெஹந்தியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு திடீர்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் லாஸ்ட் மினிட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
ஸோ டடா! இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் டெக்கரேஷன் பொறுத்தவரைக்கும். இங்க தான் வந்து ஃபங்ஷன் வந்து நடந்தது ஹால்ல. லாஸ்ட் டைமும் வந்து 5த் மந்த் ஃபங்ஷனுக்கும் வந்து இங்க தான் வந்து இப்படி தான் வந்து பண்ணோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க, பார்க்கல அப்படின்னா. நெக்ஸ்ட் அம்மாவோடது, தங்கச்சியோடது, அதுக்கப்புறம் என்னோட சாரி வந்து குயிக்கா வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உட்காந்து பண்ற அளவுக்கு ப்ரோ ஆயிட்டேன். ஸ்டார்ட்டிங்கில நின்னுட்டே தான் ஃபுல் சாரியும் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டுருப்பேன். இப்போ வந்து உட்காந்துட்டே வந்து கடகடன்னு ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அந்த மெஹந்திக்காக வந்து கடையில போய் நேர்ல போய் அங்கேயே உட்காந்து மெஹந்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு கடைய வந்து ஃபைனலா கண்டுபிடிச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் தான் மெஹந்தி ஆசை வந்துச்சு. ஸோ, அதனால வந்து பிரவீன் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன. கேட்டுட்டு இருந்தனால, நானு, பிரவீன் அதுக்கப்புறம் நானும் குட்டியும் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ, நானு, பிரவீன் அதுக்கப்புறமேட்டு என்னோட இன்னொரு தம்பி ஒருத்தவங்க. ஸோ, அவங்க எல்லாருமே ஜாலியா வந்து கார்ல போனோம். போறப்போ வந்து மழை பெஞ்சுட்டே இருந்தது. ஸோ, கோன் வந்து நான் எப்போதும் வாங்குற கோனே வந்து ஒரு 2 செட் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா, அந்த டைம்ல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்டி சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன கோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு கோன் நான் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வேப்பில காப்பு வந்து கோயில்ல வந்து அம்மா போட்டாங்க. மெஹந்தியோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல இன்னும் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.